ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மேட்ரு ஒன்று சொல்கிறேன். ஒருத்தர்கிட்ட பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா கடன் வாங்கியிருந்தேன். நான் தான் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த காசு பார்த்தீங்கன்னா அதுவும் கை மாறு தான் வாங்கினேன். இந்த காசு பார்த்தீங்கன்னா 2 மாதத்தில் கொடுக்க வேண்டிய பேச்சு. எப்படி பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா அது. அதில் பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய் எப்படியோ புரட்டிட்டேன். சாரி, 83,000 ரூபாய் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டேன். எப்படியோ சேர்த்து வச்சுட்டேன். மீதி 17,000 ரூபாய் அது புரட்டணும். ஆனால் பெரிய அமௌண்ட்டு. எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பட்ஜெட்டு நான் இது பண்ணிட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய் நான் சேர்க்கணும். சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக செலவு பண்ணுறதுக்கு, வீட்டு செலவுக்கு, அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சின்ன சின்ன இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செலவு வருது. எப்படியோ பார்த்தீங்கன்னா புரட்டிட்டேன். இப்போ 17,000 ரூபாய் மட்டும்தான் நான் இது பண்ணணும், சேர்த்து வைக்கணும். அதெல்லாம் பெரிய மேட்ரு இல்லை. ஆனால் என்னென்னா என்கிட்ட ஒரு விஷயம் தான் தெரியுமா, ஒருத்தர் நம்மக்கிட்ட நம்மளை நம்பி ஒருத்தர் இது பண்ணாங்கன்னா அது நம்ம அந்த மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணும். அது எப்படி சொல்லணும், நான் எனக்கு சரியாக வரல. அது அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் கடன் வாங்கியிருந்தேன், அந்த மரியாதையை நான் காப்பாற்றிக்கணும். அதுதான். ஸோ இப்போது நம்ம அந்த காசு வாங்கின காசு நம்ம கரெக்டாக அவங்களுக்கு திருப்பி கொடுத்தா நாளைக்கு மறுபடியும் நம்மளுக்கு தேவைப்பட்டு அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ரொம்ப நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஆனால் நான் வாங்கிட்டேன் ஏதோ. நான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் நான் வாங்கினதே இல்லை. நானே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் குத்திக்கிறேன் காசு. ஸோ இந்த அமௌண்ட் நான் கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். 1,00,000 ரூபாய் அது. சரி, அதான் இந்த வாரத்தில் குத்தணும். ஆனால் 17,000 ரூபாய் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னா போதும். ஆனால் என்னென்னா இப்போது இந்த இஎம்ஐ ஒன்று இருக்குது. இந்த இஎம்ஐ வேறு கட்டணும். இஎம்ஐ பார்த்திங்கன்னா 4,000 ரூபாய் கட்டணும். இஎம்ஐ கட்டின அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் சம்பாதிக்கிற காசு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். சம்பாதிக்கிற காசு பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக ரொட்டேட் ஆகிடுது. கரெக்டாகுது. என்ன பாப்பா இது? இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணு எனக்காக பார்த்தீங்கன்னா ரெஷ்மி சிவிந்துருவான். எனக்காக பார்த்தீங்கன்னா பப்பாளி பழமா ஊட்டி ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கு. சரிதா? வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சம்பாதிக்கிற காசு கரெக்டாக ரொட்டேட் ஆகிட்டே கட் ஆகிடுது. வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஆப்பிள் பிடிக்குமா? என்ன அது? பப்பாளி பழம் பிடிக்குமா? ஆப்பிளா? நல்லா இருக்குது. நீ சொல்லு, எப்படி இருக்கு? எப்படி இருக்குதா? சாயந்தர டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். அப்போ தான் உடம்புக்கு நல்லது. நான் டெய்லி சாப்பிடுவேன். மாக்கி லக்தி ஹட்கா ஐயான், என்னடா சாப்பிட்றேன்? நான் அங்கே பார்த்து சொல்ல. பப்பூஸா? பப்பாளி சாப்பிட்றேனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய்.